தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பைல்ஸ் அதாவது மூல நோய். இந்த மூல நோயில பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா டிரைவர், டெய்லர்கள், அதிக நேரம் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த மூல நோயில பாதிப்பு அதிகமா இருக்குது. ஒரு சிலர் இந்த நோயை எப்படி வெளியே சொல்றது அப்படின்னு கூச்சப்பட்டுட்டு நிறைய பேர் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்படியே தவிச்சாலும் அதோட வலியும் வேதனை தாங்க முடியாம மருத்துவமனைக்கு போய் நிறைய செலவுகள் செய்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சாலும் ஒரு சிலருக்கு அது பலனளிக்காம போயிருது. இந்த மூல நோய் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணமா இருந்தாலும் சரி, இந்த மூல நோயை செலவே இல்லாம குணப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இது எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பாருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, நீங்க நிறைய இடங்களை பார்த்துருக்க முடியும். சாலை ஓரங்கள்ல நிறைய இடத்துல இது கேப்பாரட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் துத்தி இலை. இந்த மூலிகை பேரு துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த துத்தி கீரை இந்த மூல நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகையை பயன்படுது. இந்த துத்தி இலையை நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி பயன்படுத்தினா மூல நோய் குணப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தினமும் காலையில ஃப்ரெஷ்ஷா இந்த துத்தி இலையில ஒரு 5-6 இலையில பறிச்சுட்டு வந்து அது இருக்கக்கூடிய தூசு குப்பையில் போற அளவுக்கு தண்ணியில போட்டு நல்லா அலாசி காலையில வெறும் வயிற்றுல இந்த இலையில வாயில போட்டு நல்லா மென்னு ஒரு 3 நாள் சாப்பிட்டு வரும்போது எப்பேற்பட்ட பைல்ஸ் இருந்தாலும் குணமாக ஆரம்பிக்கும். ஐயோ, இது அப்படியே சாப்பிட்றதா? அப்படியே சாப்பிட்டா கசப்பா இருக்குமே என்னவோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இது பெருசா கசப்பெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. இந்த இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா அலாசி அப்படியே வெறும் வாயிலே மென்னு சாப்பிடலாம். ஒருவேளை நீங்க இப்படி சாப்பிடறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த துத்தி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுட்டு வந்து தண்ணியில போட்டு நல்லா அலாசி அதை மிக்சியில போட்டு 1 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அடிச்சு அதை வடிகட்டி அந்த சாற்றை வெறும் வயிற்று குடிச்சிட்டு வந்தாலும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் குணமாக ஆரம்பிக்கும். இந்த முறையும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த துத்தி இலைகளை பறிச்சுட்டு வந்து தண்ணியில போட்டு நல்லா அலசி அம்மியிலேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு நல்லா நைஸா அரைச்சு 1 டம்ளர் மோர்ல கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலும் இந்த மூல நோய் குணமாகும். அது மட்டும் இல்லைங்க, இப்படி சாப்பிடும் போது இந்த துத்தி இலையில பறிச்சுட்டு வந்து மற்ற கீரை மாதிரி துவரம்பருப்போட சேர்த்தியும் பொரியலா செஞ்சு சாப்பிடலாம். இந்த துத்தி கீரையை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா மதிய நேரத்துல நீங்க சாம்பாரோட கூட இது போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி துவரம்பருப்போட இதை சமைச்சு மதிய நேரத்துல சாப்பிட்டு வரும்போது இந்த மூல நோய் கண்டிப்பா குணமாக ஆரம்பிக்கும். எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 3 நாளில குணமாகி இருக்குது. நோயோடைய தீவிரத்தை பொறுத்து 1 வாரமோ அல்லது 10 நாளோ இப்படி சாப்பிடும் போது கண்டிப்பா மூல நோய் குணமாக ஆரம்பிக்கும். இந்த துத்திக்கீரை சாப்பிட்டனால பைல்ஸ் மட்டும் இல்ல, வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் மலச்சிக்கலையும் குணமாக்கிரும். ஆசனவாயில ரத்தப்போக்கு அதிகமா இருக்குது, இல்ல பைல்ஸ் ரொம்ப வீக்கமா இருக்குது, ரொம்ப வலி பொறுக்க முடியல அப்படின்னா இந்த துத்தி இலையில பறிச்சுட்டு வந்து விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி இளஞ்சூட்டுல அந்த ஆசனவாயில வச்சு கட்டும் போது உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்திலேயே அதோடைய வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். தேவைப்பட்டா இந்த துத்தி இலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து விளக்கெண்ணெயில நல்லா வதக்கி பொறுக்கக்கூடிய சூட்டுல உங்களுக்கு அந்த ஆசனவாயில வச்சு கட்டும் போது 3 மணி நேரத்திலேயே அதோடைய வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப காரமான உணவுகளை சேர்த்திக்க கூடாது. கருணை கிழங்கு அடிக்கடி சேர்த்திக்கணும். அதே மாதிரி செவ்வாழைப்பழம் அதிகமா சாப்பிட்டு வரும்போதும் உங்களுக்கு மூல நோய் பிரச்சனை இருக்காது. இந்த துத்திக்கீரையில இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். இந்த துத்திக்கீரையினால ஏதாவது பலன் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது உபயோகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.